வணக்கம் வந்தனம் அண்ட் நமஸ்கார். வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் சும்மா ஒரு சின்ன விஷயத்த ஒன்று சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் நாள் முன்னாடி, ரொம்ப மாதம் வருடமெல்லாம் கிடையாது, கொஞ்சம் நாள் முன்னாடி வரைக்குமே நம்ம இந்த நாட்டை வந்து நன்முறையில் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில எண்ணங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இருந்திருக்கு. அப்போது இதை நம்மளுடைய ஏதாவது பிறப்பனோட ஏதாவது தொடர்ச்சியாக இருக்கலாமா அப்படி இப்படின்னெல்லாம் யோசித்து பார்த்ததில் உண்டுன்னு பாருங்களேன். ஒரு தடவை பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் ஒரு தடவை போயிட்டு வந்திருக்கேன். பெருசாக அதில் எனக்கு ஒரு அவுட்புட் அப்படிங்கிற இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாலுமே, என்னோடய எண்ணத்திற்கு ஒரு மாதிரி சிங்க் ஆகிற மாதிரி அதில் விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இருந்தது. சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது எப்படியோ ஒன்று நம்ம வந்து அந்த ராஜ்யம் அது சம்மந்தமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம முன்னாடி வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறது அதில் தெரியுது. இப்போது இந்த எண்ணத்தோடு இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா, அரசர் எல்லார்த்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனோநிலையில் தான் அரசர் இருக்கணுங்கிறது தான் உண்மை. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தன் மக்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு மக்கள் வந்து ஒரு நெறிமுறைப்படி வாழணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆட்சிக்கு கீழே ஒரு குடைக்கு கீழே வாழக்கூடிய மக்கள் ஒரு நெறிமுறைப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியதி. அப்போ தான் அந்த மக்களினுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கையினுடைய தரம் அப்படிங்கிறது ஒரு சீர்பட இருக்கும். அவர்கள் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு அவர்கள் சென்றடைவார்கள் இல்லையா? அறம், பொருள், இன்பம், வீடுன்னு 4 இருக்கா? இந்த 4ஐயும் எளிமையில் கடக்கணும் அப்படின்னு சொன்னால் அனைவருமே வந்து ஒரு மனோநிலையில் ஒரு பாதையை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த அரசன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அதை கட்டி காக்கக்கூடியவனாகவும் இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு அரசன் நியதி. இப்படி தான் ஒரு அரசன் வந்து வேலை செய்வான். இப்போது தன்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு நிலையை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொன்னால், அதற்காக பிற முறைகளை பின்பற்றக்கூடியவர்களை அரசன் ஆதரிக்க மாட்டானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அவர்களை வந்து ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பான். தன்னுடைய மக்கள் தன்னுடைய வழக்கம் அப்படிங்கிறத வந்து சீர்கெடாமல் இருக்கிறத பார்த்து கொள்வது அப்படிங்கிறது அரசனுடைய இதாக இருக்கும். அப்போது நம்ம இந்த மாதிரி ராஜா மாதிரி இருக்கணும், எல்லா மக்கள் எல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் பொழுது, இப்போது நம்ம என்ன நினைப்போம்? நம்ம ஊருக்குள்ளே வந்து சமயங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு பஞ்சமாக இருக்குது? கிடையாது இல்லையா? இப்போ சமயம் அப்படிங்கிறது மதங்கள், நீங்கள் இன்றைக்கி வார்த்தைகளில் மதங்கள் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்கு எந்த விதமான ஒரு பஞ்சமே கிடையாது இல்லையா? குல வேற்றுமையில் வந்து குலத்தின் அடிப்படையில் வேற்றுமை இருக்குது, வழிபாடின் முறையில் வேற்றுமை அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் இருக்கும்பொழுது அப்போ இது இருக்கிறனால தான் இந்த பிரச்சனை, இது இருக்கிறனால தான் இந்த பிரச்சனை, அப்போ இது இருக்கக்கூடாது, இவங்களெல்லாம் எப்படி கம்மி பண்ணுறது, எப்படி இது பண்ணுறது, இப்போ நம்ம எதை ஃபாலோ பண்ணலாம், நம்ம ஃபாலோ பண்ணுறது எது பெட்ரு, இது எல்லா கேல்குலேஷனும் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஓடிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு உண்டான ஒரு ஃபார்முலேஷனும் மண்டைக்குள்ள அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். இது இப்படி பண்ணால் அப்படி இருக்கும்ல, இது இப்படி பண்ண அப்படி இருக்கும்ல, அதெல்லாம் செவ்வனே அது இயற்கையாக அமைஞ்ச ஒரு குணமாட்டம். அதில் எந்த விதமான குறைகள் இது வரைக்கும் நம்மளுக்கு வந்ததில்லை. பின்ன நம்ம வந்து இப்போது பயணிக்கக்கூடிய பாதை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அந்த இடத்துல நின்று பார்க்கும்பொழுது இதெல்லாம் அவசியமற்றது அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியுது. ஏன்னா என்ன சொன்னாலும் சரி, நல்லா புரிஞ்சுங்க, என்ன சொன்னாலும் சரி, மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தனக்கு ஒரு தேவை எங்கே இருக்கோ அந்த பக்கம் தான் போவாங்க அப்படிங்கிறது வந்து அதையும் புரிஞ்சுது. அதுதான் நிதர்சனம். சரிங்களா? இது நல்லது, இதை செய், அது தவறு, இதை செய்யாது அப்படின்னு சொன்னாலுமே, தவறு ருசியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போகுது அப்படிங்கிறது தான் மக்களினுடைய எண்ணம். இப்போ மக்கள்ங்கிறது யார்? அரசனும் மக்களில் ஒருத்தன் தானே. இப்போ எனக்கு நீங்கள் மக்கள், உனக்கு நான் மக்கள், எல்லாருமே அவ்வளோதான் இல்லையா? ஸோ அதனால் அது அப்படி தான் இருக்கும். ஜனங்களினுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி பாராட்டுவாங்க, நாளைக்கு தூத்துவாங்க, திருப்பி அவங்களே பாராட்டுவாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போது ஆன்மீக கோட்பாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் வரும்பொழுது இப்போ இதெல்லாம் அவசியமற்றது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு புரிதல் வருது. யாரையும் நம்ம காப்பாற்றலாம் ஒன்றும் போகிறதில்ல. நீயே ஒரு நாடக மேடையில் போலியாக தான் நடிச்சுக்கிட்டு இருக்க, வெறும் ஒரு வீண் கற்பனையெல்லாம் போலியாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ போய் யாரை காப்பாற்ற போகிற? உன்னை திருத்திக்கிறதுக்கே வழி காணன்னு சொல்லி தான் நீ இங்கே சுற்றிட்டு இருக்கிற. நீ திருந்திக்கிட்டே அப்படின்னு சொன்னி இங்கேயே நீ இருக்கவே மாட்டேன். இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதோடைய கவனம் கூட உனக்கு இருக்காது. நீ யாரை போய் திருத்த போகிறேன்னு ஒரு எண்ணம். ஏன்னா அப்படி தான் நம்ம ஆன்மீக முன்னேற்றம் வரும்பொழுது, நம்ம ஆத்ம விசாரணை வரும்போது எல்லாம் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்பொழுது என்ன, நம்ம யோக வாசிஷ்டம் படிக்கிறோம். அப்போ நீ எப்படி வேணாலும் இரு, எப்படி வேணாலும் சென்ஸ், அரசனாக இருந்தா என்ன, சாதாரண குடியாக இருந்தா என்ன, எப்படி இருந்தாலுமே தாமரையிலே தண்ணீர் போல் நீங்கி நின்று அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்து என்னது, அந்த ராஜ்ய பரிபாலனம் இருந்தாலுமே உன்னை வந்து அது பாதிக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு எண்ணம். கரெக்டு தானே, அப்போ ராஜாவாயிடுவோம் அப்படின்னலாம் ஒவ்வொரு எண்ணங்கள்ங்க. இன்னைக்கு காலையில் எங்கள் அம்மாவை கொண்டு போய்
அப்போ அப்போ அந்த அந்த எண்ணத்துலேருந்து அப்படியே மீண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அது பெருசாக தேவைப்படலைன்னு பாருங்களேன். இப்போல்லாம் எதுக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நிறைய பேர்த்துக்கு எண்ணங்கள் இப்படி உண்டு. ராஜா வாங்கணுங்கிற எண்ணம் இல்லைனாலுமே, இதர எண்ணங்கள் அவரவருக்கு தான் வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், புரட்சி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படியெல்லாம் எண்ணம் இருக்கும்ல. அதுபோல் எனக்கு இப்படி ஒரு எண்ணம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருக்கு தனி போல இருக்கும். எனக்கு இப்படி ஒரு எண்ணம். இந்த நிறைய பேர் வந்து நான் நாட்டை நல்ல முறையில் திருத்துறேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு இல்லையா? ஸோ அந்த அந்த இடத்துல நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தி பார்த்துக்குங்க. இப்போ இன்னைக்கு காலையில் அம்மா கொண்டு போய் விட்டு வந்தேன். அந்த இடத்த தாண்டி வரும்போது அந்த இடம் போல இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய இடம். ஸோ எல்லோரும் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. அந்த இஸ்லாமியர்கள் இந்த இடத்துல இருக்காங்க. அதிகமான எண்ணிக்கை அவங்களுது. கூட கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, இந்துக்கள் அந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சமயர்களும், ஆனால் அந்த இடத்துல பர்டிகுலராக பார்க்கும்போது இஸ்லாமியர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஒரு 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 தொந்தரவும் இல்லையே. நல்லா அண்ணன் தம்பி மாதிரி நல்லா சந்தோஷமாக தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பழகிட்டு நல்லபடியாக தான் அந்த இடம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லை. நான் முன்ன ஒரு தடவை சொல்லியிருக்கேன். நானும் அம்மாவும் வெளியே போகும்பொழுது திடீர்னு வண்டி பஞ்சர் ஆகி போச்சு. இந்த பஞ்சர் ஆனோடனே எனக்கு எங்கே பண்ணுறதுன்னு தெரியல. வண்டி நிறுத்திட்டு அம்மா ஓரத்தில் நிற்க வச்சுட்டு பஞ்சர் கடையை தேடிட்டு போகிறோம். அப்போ போகும்பொழுது ஒரு தம்பிகிட்ட இந்த மாதிரி பஞ்சர் கடை எங்கேங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த தம்பி வாட்டி சும்மா இப்படி ரோட்டில் நின்றுட்டு இருக்கிற பையன், ஒரு இஸ்லாமிய பையன் தான். ரோட்டில் நின்றுட்டு இருக்கிற பையன். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போடுங்க, ஒரு தண்ணி டேங்க் காமிக்கிறாரு. அது இருக்குது 1-1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. திருப்பம் தெரியலிங்க, நீங்கள் அங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொரு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்குற, அவரும் அதே தான் சொல்கிறாரு. சரி வேறு வழியில் நம்ம நடந்தான் போகணுன்னு போகிறேன். திடீர்னு அந்த பையன் வந்துட்டு வாங்க வண்டியில் இருங்கன்னு. இல்லை பரவாயில்லைங்க, இல்லை இப்போ இது எத்தனை தூரம் நடப்பீங்க, வாங்க வண்டியில் இருங்கன்னு சொல்லி என்னை ஏற்றிட்டு போய் அங்கே விட்டுட்டு, உங்களுக்கு உதவிக்கு ஏதாவது வேணுமா, காசு இது பணம் ஏதாவது இருக்கா, நான் வேணால் நிற்கட்டுமா, உங்களை நான் வேணால் பாதுகாப்பாக கொண்டு விட்டுறேன், இத்தனையும் அந்த தம்பி கேட்குறாரு. நான் இல்லைங்க பரவாயில்ல, நான் வண்டி ரெடியான நான் போய்க்கிறேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னேன்னா அவர் பார்த்துக்குங்க, உங்களுக்கு எதுனாலும் இது பார்த்துங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவர் போயிட்டாப்ல. இப்போது இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ராஜாவன் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்த இடத்துல இப்போ யாரை தப்பு யார் சரின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம சமயம்தான் சரி, பிற சமயங்கள் தவறுன்னு சொல்லுவோம் இல்லையா. ராஜா நெறியாளனாக இருக்கணும், யாரையும் ஏற்ற இறக்கமாக பார்க்கக்கூடாது. அதுதான் ராஜாவுடையது. ஒரு நிலையை பிடிச்சிட்டே கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிற நிலைகளில் இருந்தாலுமே அந்த இடத்துல நின்றும் நியாயமாகவும் ஒழுக்கமாகவும் வாழக்கூடியவர்களை நம்ம காயப்படுத்திடுவோம். இப்போ நீங்கள் யார் பக்கம் சாய்வீங்க? இந்த இடத்துல வரும்போது ராஜாங்கிற ஒரு இடத்துக்கு ஒரு டிப்பிக்கலான ஒரு இடத்துல போய் சிக்கிடுவான் ராஜா. அப்போது இப்படியெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இப்போ நம்ம சேனலே எடுத்துக்குவோமே, எத்தனையோ அதாவது இப்போ நாம் பேசக்கூடிய அந்த சைவ சமயம் மாட்டோம், எதாக இருந்தாலும் அவருடைய சித்தமாக இருக்க மாட்டோம், இந்த இரண்டையுமே சாராத மக்கள் இது மேலே நம்மளை காட்டிலும் அதிகமான ஈடுபாடு உண்டு, நம்மளோட அதிகமான விஷயம் தெரிஞ்ச மக்களாக இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ சமத்துவமாக பேசுவாங்க, நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுறீங்களான்னு தெரியல. எனக்கு யூடியூப் ஆரம்பிச்சது ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங் இதாக தான் எனக்கு இருக்குது. அப்போது இன்றைக்கி அப்படியே அம்மா விட்டுட்டு அந்த இடத்துல அப்படி வரும்பொழுது பார்க்கும்பொழுது இப்படி சிந்தனை, பிற சமயங்கள் தொந்தரவு அப்படின்னு நினைக்கிறோம். இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்ல நெறியோட ஒரு ஒன்று முன்னா அண்ணன் தம்பியாக அப்படி பழகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரி இப்படி எண்ணம் காலங்காத்தால் 6 மணிக்கு சரிங்களா, சரி சாதிச்சிட்டோம், என்ன பிற மதங்கள் எல்லாத்தையுமே இங்கே இல்லாமல் ஆக்கிட்டோன்னு வச்சுக்குவோம். இந்து அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அப்படின்னு ஒன்றும் கிடையாது, பொலிட்டிக்கலாக அது இந்துன்னு சொல்லிக்கிறோம், சரி பரவாயில்ல அப்படியே வச்சுக்குவோம், பேச்சுக்காக வச்சுக்குவோம். அந்த மாதிரி ஒன்று சாதிச்சிட்டோம். பிற ஆட்கள் எல்லாத்தையுமே அப்படியே ஃபுல்லாக இல்லை அவங்களோட எண்ணிக்கை எப்படியோ குறைச்சிட்டோம் சரிங்களா. அப்புறம் சரி இந்து அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நல்லவரை வெற்றி கொடி நாட்டி அப்படி நின்றுட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணுவோம், மக்களினுடைய மனோநிலை அடுத்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தா, இந்த பிற மதங்கள்னு பார்க்கும்பொழுது இந்துங்கிற பேர் நிற்கும். இப்போ பிற மதங்கள் இல்லை, வெறுமனே இந்து தான் இருக்குது. இப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணுவானுங்க, இப்போ இந்துக்குள்ளே பூருவானுங்க. நம்மளையிலே அந்த இந்துங்கிற அந்த கொடைக்குள்ளே இப்போ உள்ளே பூருவானுங்க. அதுக்குள்ளே எத்தனை இருக்குது, கண்டடம் பூரா சாமி தான் இருக்குது. ஒன்னொன்றுக்கும் ஒரு உருவம், ஒன்னொன்றுக்கும் ஒரு சக்தி, ஒருத்தரும் அதுதான் பெருசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வைணவர்கள்ட்ட போய் சைவம் தான் பெருசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வைணவத்துக்குள்ளேயே யூவா டபிள்யூவான்னு சண்டை இருக்குது. அது என்ன, தென்கலை, இன்னொன்று என்ன வடகலை, ஆமாம் சரிங்களா. அந்த சண்டை அவங்களுக்குள்ளேயே சண்டை இருக்குது. இது ரெண்டையும் கலெக்டிவாக வச்சுக்கிட்டு பொதுவாக சைவம்னு அங்கே வச்சு அந்த சண்டைக்கு அவங்க இன்னும் டீட்டெயில்டாக போகும்போது அதுக்குள்ளே இறங்கலாம். இப்போ இது கலெக்டிவாக சைவம்னு வச்சுக்கிட்டு சைவர் பெருசாக வைணவர் பெருசாக நடிச்சுக்குவாங்க, அப்புறம் கௌமாரம் பெருசாக நடிச்சுக்குவாங்க, அப்புறம் சக்தி பெருசாக நடிச்சுக்குவாங்க, உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இதை இதுக்கு எங்கே முடிவு நிற்கிதுன்னு பார்த்தா அதுக்கு முடிவே கிடையாது. மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடியவனுடைய மனோநிலை
அமைதியை நோக்கி போகவே போகாது. அவனுக்கு வந்து தன்னிச்சையாக இருக்கணும், எல்லாத்தையும் என்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கணும், எல்லாம் அந்த அகங்காரம் இல்லையா, ஆணவ மலம் அப்படின்னு அதுக்கு பேருங்க. அதனால தான் ஆணவ மலம். இது எப்போ ஆதியில் கூடியிருந்த மலம், அது ஆணவ மலம்ங்கிறது. அது கூடுனதுனால தான் பிறப்பே நடந்தது. அந்த ஆணவ மலம் நம்மளை பிடித்து ஆட்கிட்டு போய்க்கிற ஒரு காரண காரியத்தினால கடைசி வரைக்குமே நம்மளால் அமைதி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரவே முடியாது. சரி, எல்லாம் அடித்தடி ஓட்டாச்சு. இப்போ நம்ம ஏதுவாக பேசுகிற மாதிரி சைவம்னு வச்சுக்குவோமா, சைவம் தான் தலைத்து நிற்குது அப்படின்னு வரும்பொழுது அந்த சைவத்துக்குள்ளேயுமே என்ன வருது, இதர தெய்வங்கள் இருக்கா, அந்த இடத்துல சக்தி வழிபாடு வருதா, அந்த இடத்துல முருக வழிபாடு வருதா, திருப்பியும் அங்கே இடத்துலேருந்து திருமால் வருதா, மறுபடியும் சண்டை தான். சரிப்பா எல்லாத்தையும் விட்டுருங்கப்பா, சிவன் தான் ஐயா அப்படின்ட்டு. இப்போ சிவனுக்கு உருவம் உண்டா உருவம் இல்லையானு? ஏன்னா அந்த சைவங்கிறது மட்டும் நின்னாலுமே தோத்திரம்ங்கிறது உருவத்தோட வழிபடக்கூடியது, சாத்திரம்ங்கிறது உருவம் இல்லாமல் வழிபடக்கூடியது. அங்கே மறுபடியும் சண்டை. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு தீர்வு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உருவமற்றதா உருவம் உள்ளதான்னு ஏதோ ஒன்று மொத்தம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இது ஒரு நிலையில்லாத ஒரு விஷயம். இந்த உலகத்தில் இருந்து நம்ம ஈடுபாடு கொண்டு இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும், இது சரி இது தவறு, இந்த இடத்துக்குள்ளே நம்ம போயிட்டு பொறுமையாக அப்படி காலங்காத்தால 6 மணிக்கு எனக்கு இப்படி ஒரு யோசனை, வண்டி எங்கள் அம்மா விட்டுட்டு இப்படி பொறுமையாக விட்டுட்டு ஒரு 1.5-2 கிலோமீட்டர் 2-3 கிலோமீட்டர் தாண்டி வர்றதுக்குள்ளே இந்த யோசனை அப்படியே. அப்போது என்ன தான் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது, அமைதியாக இருக்க வேண்டியது தான். நமக்கு தெளிஞ்சுது, நமக்கு பைத்தியம் தெளிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நம்ம வாட்டுக்கு பேசாமல் பொண்ணு மாதிரி இப்படி பேசாமல் அமைதியாக இருந்துக்க வேண்டியது தான். இனிமேல் இங்கே வராமல் இருக்கிறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியது. ஏன்னா என்ன சொன்னாலும் மக்கள் வந்து கேட்க போகிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு நேற்று பதிவு போடும்பொழுது நம்ம ஞானியர்களும் அந்த ஸ்பிரிச்சுவல் பைபாஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுலேயே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. என்ன நடந்தாலும் வந்து ஒரு ஞானி அதை பற்றி தான் அதுலேயே சொல்லியிருக்கேன், அதுலேயே இன்னொன்று சொல்லியிருக்கேன், மக்கள் வந்து ஒத்துக்க இல்லாமல் திருப்ப வாதாடிட்டே இருப்பாங்க. அப்படி அதுக்கு ப்ராப்பர் எக்ஸாம்பிள் ஒருத்தர் அங்கே இது பண்ணியிருக்கேன். அது எப்படி முடியும்? அப்போது சன்னியாசிகள்லேருந்து எது இருந்தாலும் பேசினேன் உங்களுக்கு அமைதியாக, அதுக்கு பேர் சோம்பேறித்தனம் இல்லையா, அது வந்து அறிவில்லாதனம். அதே கமெண்ட்டில் அவர் வீடியோ பார்த்தார், அவர் புரிஞ்சுக்கிட்டார், அந்த நான் ரிப்ளைலாம் பண்ண விட்டுட்டேன். அப்போ என்ன சொன்னாலும் தனக்குங்கிறதுல மட்டும் மக்களினுடைய கவனம் இருக்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் புரிஞ்சதுனால நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாமா இருக்கும், அது உங்களுடைய சுதந்திரம், அதில் நான் தலையிட முடியாது. பட் இதில் சிந்திச்சு பார்க்கும் பொழுது இது எதுவுமே நிலையில்லாதது. பிறவா நெறி அடைந்து சென்றவர்களுக்கு வந்து இன்றைக்கி இங்கே இப்படியெல்லாம் நம்ம கூத்து பண்ணிகிட்டு இருக்கோம்னு தெரியும்னு நினைக்கிறீங்க? தெரியாது. அவங்க வாழ்ந்த காலத்துலேயுமே அங்கே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. எல்லாத்தையும் விட்டு போட்டு அவங்க தெளிஞ்சதை வந்து 4 பேர்த்துக்கு சொன்னாங்க. திருந்தாட்டி கெட்டு போ, அவங்க பாட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தடம் தெரிஞ்சு வச்சு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. நம்மளை வரவனை இழுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தனும் வரமாட்டான். அவன் என்னைக்கு திருந்துறது, இவங்க என்னைக்கு போய் சேர்றது. அதனால் திருந்துறதுக்கு உண்டான எல்லா வழிமுறைகளையும் உனக்கு சொல்லி தந்துட்டேன். இதுக்கு மேலே உன்னை நான் தூக்கி விட்டுக்கிட்டே இருக்க முடியாது. நீ நடந்து வரணுங்கிறக்கூடிய ஆர்வம் இல்லாதவனுக்கு நான் தூக்கி விட்டு என்ன பயன் இருக்க போகுது? ஒரு பயனும் இல்லை. நான் கிளம்புறேன் பாரு. சரி, நீ என்ன சொல்லுவேன், இவ்வளோ பேசுறியே, நீ கிளம்பி காட்ட வேண்டியதானன்னு ஒருத்தன் கேட்பான். அதனால் என்ன பண்ணாங்க, சொன்னபடி நின்றபடி அவர்கள் கிளம்பவும் செஞ்சுட்டாங்க. எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் உண்டு. ஞாபகம் பிடிச்சிட்டு வந்துக்கோ அப்படின்னு சொல்லி. அதனால் நம்மளுடைய பாதை நோக்கம் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு மட்டும்தான். ஒரு 50-60 வருஷம் இருக்கிற ஒரு இதுக்கு, இந்த ஒரு ஆக்டிங்க்கு நம்ம செலவு பண்ணுற அந்த சக்தியினுடைய விகிதம் இருக்கு பாருங்க, எப்போ சரியானது. ஒரு நிமிஷம் கூட நம்மளால் அமைதியாகவே இருக்கும். ஒரு 10-20 நிமிஷம் குளிச்சுட்டு வெளியே வரோம்னா, அந்த 10-20 நிமிஷம் குளிச்சுட்டு வெளியே வர நேரத்தில் கூட நம்மளால் அமைதியாக இருக்க முடியாது. மண்டை கரமுறைன்னு ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த வீண் போராட்டம், போர், விதண்டாவாதம் இதிலெல்லாம் பயனற்ற ஒரு காரியத்தில் மனிதர்கள் தங்களுடைய எண்ணத்தை செலவு பண்ணிட்டு அனாவசியமாக அப்படி சுற்றிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு இப்படி காலையிலேருந்து ஒரு சிந்தனை, பரவாயில்ல, இது நம்மளுடைய மனசுக்கு ஒரு அமைதி, ஒரு தெளிவு அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு ஒரு உதவியாக இருக்குது இல்லைங்களா? ஸோ நான் அதனால் அது அப்படி உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இதுதான் இன்றைக்கி உண்டான செய்தி. நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். யாராவது ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா அதில் உண்டானதில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தண்டை பண்ணி நன்றி.